இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கும். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்மளோட எந்த மருத்துவர் வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீமோஃபீலியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரத்தம் உறையாமை, அதாவது காயம் பட்டுச்சுன்னா அந்த ரத்தம் உறையாமல் வந்துகிட்டே இருக்கும்ல, அது குறித்து பேசுவதற்காக நம்மோடு டாக்டர் எம் கோபிநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். இன்னைக்கு நீங்கள் எங்களோட வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய விஷயங்கள் இது குறித்து பேச போகிறோம் டாக்டர். முதல் கேள்வி எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஹீமோஃபீலியா அப்படின்ற சொல்கிறாங்க. இன்னைக்கு ஆக்சுவலாக ஹீமோஃபீலியா டே இல்லையா? அது அப்படின்னா என்ன? நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் இருக்கா அப்படின்னு முதல்ல அப்படின்னா என்ன அப்படின்னு. ஸோ இது பேசிக்லி ஹீமோஃபீலியாங்கிறது ரத்தம் உறைதலில் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் ஹீமோஃபீலியா. நம்ம உடம்புல மெயினாக பார்த்திங்கன்னா ரத்தம் உறைதல், அதாவது ஒரு அடிப்பட்டால் ப்ளீடிங் வராமல் ரத்தம் அரெஸ்ட் ப்ளீடிங் அரெஸ்ட் ஆகிறதுக்கு 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்று பார்த்திங்கன்னா தட்டணுக்கள், செகண்ட் பார்த்திங்கன்னா கோயகுலேஷன் ப்ரோட்டீன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ தட்டணுக்கள் நீங்கள் ஒரு சின்ன வீடு கட்டும்போது செங்கல் மாதிரி வச்சுக்கலாம். கோயகுலேஷன் ப்ரோட்டீன்ஸுங்கிறது நம்ம யூஸ் பண்ணுற சிமெண்ட் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது 2மே ரொம்ப முக்கியம். நம்ம உடம்புல ஏதாவது அடிபட்டு ப்ளீடிங் அரெஸ்ட் ஆகிறதுக்கு இது 2மே முக்கியம். ஸோ பிளேட்லெட்ஸ் அந்த இடத்துல கரெக்டாக போய் பிரிக் மாதிரி ப்ளேஸ் பண்ணுவோம். அதுக்கு மேலே கோயகுலேஷன் ப்ரோட்டீன் சிமெண்ட் மாதிரி கரெக்டாக அட்டாச் பண்ணோம்னா அப்போ தான் ப்ளீடிங்கிறது அரெஸ்ட் ஆகும். ஸோ இந்த 2 காம்பனண்ட்டில் கோயகுலேஷன் ப்ரோட்டீன்ஸ் பர்டிகுலராக அந்த ஃபேக்டர்ஸ் சொல்லுவோம். ஃபேக்டர் 1, 2, 3, 4 அப்படின்னு ஒரு ஆல்மோஸ்ட் 13 வரைக்கும் இருக்குது ஃபேக்டர்ஸ். அந்த ஃபேக்டர்ஸில் ஸ்பெசிஃபிக்கான ஃபேக்டர்ஸ் குறைபடுறதுனால வரக்கூடியது தான் ஹீமோஃபீலியா. பர்டிகுலராக சொல்லணும்னா ஃபேக்டர் 8, ஃபேக்டர் 9 அப்படிங்கிறது குறைஞ்சதுன்னா நம்மளுக்கு ஹீமோஃபீலியாங்கிற டிஸார்டர் வரும். ஓகே டாக்டர், இப்போது இந்த விஷயம் நமக்கு வந்திருக்கு, ஹீமோஃபீலியா நமக்கு இருக்குது அப்படின்றது எந்தெந்த விஷயங்களெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஸோ யூஸ்வலி மோஸ்ட் காமனஸ்ட் சிம்டம் பேரண்ட்ஸ் இது குழந்தைங்களே இந்த நோய் தெளிய வந்துடும். யூஸ்வலி அதில் 3 விதம் சொல்லுவோம். மைல்டு, மாட்ரேட், சிவியர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம சிவியாரிட்டி எவ்வளோ அதிகப்படியாக இருக்கிற நோயோட சிவியாரிட்டி எவ்வளோ அதிகப்படியாக இருக்கிறத பொறுத்து நம்ம டிசைட் பண்ணுவோம். முக்கால்வாசி குழந்தைங்களே இந்த நோயை கண்டுபிடிச்சிடும். ஸோ குழந்தைங்க நம்ம நார்மலாக படுத்துட்டு இருந்து தவழ ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் 1 to 2 இயர்ஸ் இந்த ஏஜ்லேயே சின்ஸ் அந்த முட்டி அதெல்லாம் தேயறதுனால தரையோட ஹார்ட் சர்ஃபேஸஸோடு தேயறதுனால என்ன ஆகும், நார்மலாக உள்ளுக்குள்ளே ரத்த கசிவு ஏற்படலாம், ஜாயின்ட்ஸ்குள்ளே ரத்த கசிவு ஏற்படலாம். செகண்ட் மசில் ப்ளீட்ஸ், நம்ம தசைகளுக்குள்ளே ஏற்படுற ப்ளீடிங், இதுதான் மோஸ்ட் குழந்தைங்களுக்கே இது நடக்கலாம். அண்ட் செகண்ட் இது மோஸ்ட் காமன் லெஸ் சிவியர் மேனிஃபெஸ்டேஷன். இது ஒரு சில குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே விசரல் ஆர்கன் ப்ளீடிங்னு சொல்லுவோம். விசரல் ஆர்கன் ப்ளீடிங்னா பிரெயின்குள்ளே ப்ளீட் ஆகுது, இல்லைனா கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்ட் குடல் பாதை வழியாக ப்ளீட் ஆகுறது, இந்த மாதிரி ப்ளீடிங்கும் நம்ம பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப சிவியர் ப்ளீடிங் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ காமனாக பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வர்றது குழந்தைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்குள்ளே ப்ளீட் ஆகுது, மசில்குள்ளே ப்ளீட் ஆகுது, இதுதான் காமனஸ்ட்டாக எடுத்துகிட்டு வருவாங்க. அதே மாதிரி இன்னொரு ரொம்ப காமனாக சொன்னீங்கன்னா அடிப்பட்டால் நிற்காது சார் ரத்தம்னு சொல்லுவாங்க. நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. சின்ன அடிப்பட்டால் யூஸ்வலாக கொஞ்சம் நேரம் அழுத்தி பிடிக்கணும், 2 நிமிஷம் அழுத்தி பிடிச்சா அந்த இடத்துல ப்ளீடிங் நிற்கிறது தான் நேச்சர். ஸோ அதையும் தாண்டி ப்ளீடிங் வந்துகிட்டே இருக்கிறது, கண்டினியூஸாக ப்ளீட் ஆகி இருக்கிறதுங்கும் போது ஹீமோஃபீலியாங்கிறத நம்ம சஸ்பெக்ட் பண்ணணும். ஓகே சார், இப்போ குழந்தைகளுக்கு பிரெயினில் கூட ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வெளிப்புறத்தில் இருக்குதுன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம், உள்ளே இருக்கிறது குழந்தைகளால் சொல்லவும் முடியாது. அப்படி இருக்கும்போது அது எப்படி நம்ம அட்ரஸ் பண்ணுறது? அது தட் இஸ் ஒன் திங். அப்ராட்லாம் என்ன பண்ணுவாங்க, ரொட்டீன் ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க, ப்ரீநேட்டல் ஸ்க்ரீனிங் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஃபேமிலிக்குள்ளேயே இப்போது ஒரு சில குழந்தைங்க இந்த மாதிரி பிரெயின் ப்ளீடிங் ரத்த கசிவினால் இஃப் தே ஹேட் லாஸ் தட் சைல்டு அப்படின்னா முன்கூட்டியே அடுத்தடுத்த ஜெனரேஷன் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சில டெஸ்ட் உண்டு. பிரெயின்குள்ளே உள்ள ப்ளீடிங் இருக்கிறது சிம்டம் வந்தால் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் எவல்யூஷன் ஆஃப் டெஸ்ட்டே ஆரம்பிக்க முடியும். பட் சப்போஸ் ஒரு ஃபேமிலியில் ஒரு சைல்டு இஃப் யூ ஹேட் லாஸ்ட் டியூ டு ஹீமோஃபீலியா அப்படின்னா அவங்கள நம்மளை ஸ்க்ரீன் பண்ணி லேபிள் பண்ணி வச்சிருவோம். ஸோ தட் அடுத்தடுத்த ஜெனரேஷன் மெம்பர்ஸ்க்கு வராமல் இருக்கிறதுக்கு பார்ப்போம். ஓகே டாக்டர், ரொம்ப நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நானுமே ரொம்ப ஆவலாக இருக்கேன். இதை கண்டறியறதுக்கு என்ன மாதிரி டெஸ்ட்லாம் இருக்குது டாக்டர்? ஸோ யூஸ்வலி இது நம்ம பிளட் டெஸ்ட் ஹீமோஃபீலியான்னு ஒன்று சஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா பிளட் டெஸ்ட்லேயே கண்டுபிடிச்சிடலாம். பேசிக்கலாக 2 ரத்தம் உறைதல் தன்மைக்கு பிடி, ஏபிடிடி, பிடிஐனார் ஏபிடிடின்னு சொல்லுவோம். இந்த டெஸ்ட்டு தான் லேபில் பண்ணுவோம். நம்ம பிளட்டோட ப்ரோட்டீன்ஸ் மட்டும் எடுத்து அதை அளந்து பார்ப்போம் கரெக்டாக இல்லையா. அதில் அந்த நிறைய ஃபேக்டர்ஸ் சொன்னோம் இல்லைங்களா, ஃபேக்டர் 1, 2, 3, 4, 13 வரைக்கும் இருக்குது. ஸோ ஃபேக்டர் 8, ஃபேக்டர் 9ஓட ஆக்டிவிட்டி பார்ப்போம் மெயினாக. இந்த 4 டெஸ்ட்டையும் வச்சே பேசிக்காக அந்த டயக்னோஸ் பண்ணிடலாம். ஒரு சில கேசஸில் நம்மளை ரிசல்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்பிட்வீனாக வரும், எதர் பாசிட்டிவ் வராது நெகட்டிவ் வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கேசஸ்க்கு மட்டும் நம்ம
ஜெனட்டிக் அனாலிசிஸ், அதாவது மரபணு பரிசோதனைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஜெனட்டிக் வந்து அட்வான்ஸ் லேப்ஸ் காமிச்சு அந்த எக்ஸோம் சீக்வன்சிங்னு ஒன்று பண்ணுவோம். ஸோ அந்த டெஸ்ட் பண்ணுவோம். அந்த டெஸ்ட் பண்ணி மூலமாகவும் கண்டுபிடிக்கலாம் எந்த கேஸ்க்கு ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் இன்பிட்வீனாக வருதோ அவங்களுக்கு ஜெனட்டிக் ஸ்டடீஸ் தேவை. மற்றபடி நம்ம எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கிற ஒரு சிம்பிள் லேப் டெஸ்ட் தான். பிடி ஏபிடிடிலேயே ஆல்மோஸ்ட் 99% ஆஃப் த டயக்னோசிஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே டாக்டர், இப்போ இதில் என்னென்ன வகைகள் இருக்குது டாக்டர்? ஸோ யூஸ்வலி ஹீமோஃபீலியா ஏ, ஹீமோஃபீலியா பி தான் நம்ம ரொம்ப காமனாக பார்க்கக்கூடியது. ஹீமோஃபீலியா ஏங்கிறது ஃபேக்டர் 8 டிஃபிஷியன்சினால் வர்றது, ஹீமோஃபீலியா பிங்கிறது ஃபேக்டர் 9 டிஃபிஷியன்சினால் வர்றது. இது இல்லாமல் அதர் ஃபேக்டர்ஸ் இருக்குது, லைக் ஃபேக்டர் 1, ஃபேக்டர் 2. ஸோ அதனால் ஒரு ஃபேக்டருக்கும் ஒரு பேர் இருக்குது. ஸோ அது எல்லாமே ப்ளீடிங் டிஸார்டராக வரலாம். அதே மாதிரி வான் வில்லிபிரான்ஸ் டிசீஸ்னு ஒன்று சொல்லுவோம். அது என்னென்னா ஃபேக்டர் 8 அப்படிங்கிறது கூட இருக்கிற ஒன் மோர் அடிஷ்னல் ப்ரோட்டீன் தான் வந்து வான் வில்லிபிரான் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லி. ஸோ இந்த வான் வில்லிபிரான் ஃபேக்டர் குறைதல்னாலையுமே வந்து வான் வில்லிபிரான் டிசீஸுங்கிறது சொல்லுவோம் நம்ம. இதுவுமே வந்து ஃபேக்டர் 8 ஹீமோஃபீலியா மாதிரியே எக்ஸாக்டாக மிமிக் பண்ணும், ரைட்டுங்களா? ஏன்னா அது ஃபேக்டர் 8 வான் வில்லிபிரான்ஸ் ஃபேக்டரும் ரெண்டுமே ஒரே ஆக்ஷன், ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து நம்ம உடம்புல பிளட் கிளாட்டிங் அந்த ஆக்ஷனை பண்ணும். ஓகே, இப்போ வகைகள் குறித்து சொல்லிட்டோம். இந்த ஹீமோஃபோலியா அப்படின்றது வந்து ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு பரவக்கூடியதா? ஸோ யூஸ்வலி இது வந்து கண்டேஜியஸ்ன்னு சொல்ல முடியாது. இது வந்து அதாவது தொற்று வியாதி கிடையாது. இது வந்து ஆனால் மரபணு மூலமாக வரக்கூடிய நோய் தான் அது. ஸோ அதனால் பேரண்ட்ஸ் டு சில்ட்ரன், சில்ட்ரன் டு சில்ட்ரன், அந்த மாதிரி ஃபேமிலி வம்ச வழியாக அந்த நோய் வந்து சிவியர் ஆகலாம். ஒரு ரொம்ப பெக்குலியாரிட்டி பார்த்தீங்கன்னா இந்த டிசீஸில் இட் இஸ் எக்ஸ்லிங்க் டிஸார்டர். எக்ஸ்லிங்க்டுனா யூஸ்வலாக ப்ரிடாமினென்ட்லி மேல் சில்ட்ரன், அதாவது எந்த ஃபேமிலியில் இருக்கிற ஆண் குழந்தைங்கள தான் ரொம்ப அதிகமாக இந்த நோய் பாதிக்கும். இல்லை பெண்களுக்கு வரதே இல்லையா, இல்லை பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கு பெண்களுக்கு வரதே இல்லைன்னு சொல்ல முடியாது. பெண்களுக்கும் இந்த டிஃபிஷியன்சி இருக்கும், ஆனால் அது ரொம்ப வெளிப்பாடு இருக்காது. எக்ஸ்பிரஷன்னு சொல்லுவோம், எக்ஸ்பிரசிவிட்டி ஆஃப் த டிசீஸ். ஸோ இது யூஸ்வலி பெண்களுக்கு அந்தளவுக்கு வெளிப்படுறதில்ல, பெண்களுக்கு ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். இப்போ மேல்ஸ் எடுத்திங்கன்னா XYன்னு சொல்லுவோம், மரபணு விதிமாக நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா மேலே வந்து XYன்னு சொல்லுவோம், ஃபீமேலை வந்து XX சொல்லுவோம். ஸோ இந்த டிஸார்டர் எக்ஸ்லிங்க்டுங்கிறதுனால மேலுக்கு ஒரே X தான் இருக்குது. ஸோ அது தப்பாக இருந்தால் அந்த காம்பன்சேட் பண்ண அந்த ஒய்னால் இது பண்ண முடியாது. வேற ஃபீமேல்ஸ்க்கு XX இருந்து, ஸோ ஒரு எக்ஸில் தப்பு இருந்தாலும் அது அதர் எக்ஸ் கேன் காம்பன்சேட். ஸோ அதனால தான் இந்த டிஸார்டர் வந்து சிவியராக வரக்கூடியது பார்த்தீங்கன்னா மேல் மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலிக்கு தான் வரும். ஃபீமேல் மெம்பர்ஸ் வந்து கேரியர்ஸ்னு சொல்லுவோம். கேரியர்ஸ்னால் அவங்களுக்கு வந்து அந்த குறைபாடு இருக்கும், ஆனால் அது நோயாக வந்து வெளிப்படாது. ஸோ யூஸ்வலி மைல்ட் டு மாடரேட் தான் சொல்லுவோம். சம்டைம்ஸ் ரொம்ப 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 இன்னும் ஹை அண்ட் சயின்ஸுக்கு போனோன்னா லைனைசேஷன் அப்படின்லாம் சொல்லுவோம். லைனைசேஷன்னா அந்த இன்னொரு எக்ஸும் காம்பன்சேட் பண்ண முடியல அப்படின்னா அப்போது ஃபீமேல்ஸ்க்கு இது நோயாக வெளிப்படும். அது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். ஓகே, இப்போது இது ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு வந்து, அதாவது மரபணு அப்படின்றதுனால பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வரும்னு சொன்னீங்க. இப்போது ஒரு பேஷண்ட் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்க குழந்தை பெற்றுக்கும் போது அந்த குழந்தைக்கு உடனே இம்மீடியட்டாக இந்த ஹீமோஃபோலியா இருக்குமா? ஆப்வியஸ்லி மரபணு ஃபார்ம் ஆகி தான் குழந்தை ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ அதனால் இம்மீடியட்டாகவே அந்த நோய் வெளிப்பாடு இருந்ததுன்னா தெரியும். அது எந்த வயசில் வெளிவருதுங்கிறது, அந்த எவ்வளோ அளவுக்கு கோஆகுலேஷன் ஃபேக்டர் அந்த குழந்தை உற்பத்தி போனதுங்கிறத பொறுத்து தான். ரொம்ப சிவியர் டிசீஸாக இருந்தால் பிறந்த உடனே சம்டைம்ஸ் ஒரு சில குழந்தைங்களுக்குலாம் இன்ட்ராக்ரீனியல் ப்ளீட் அந்த மாதிரிலாம் பார்க்கலாம். யூஸ்வலி 1 to 2 வீக்ஸ்லேயே பார்க்கலாம். இல்லைனா கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஃபேக்டர்ஸ் இருக்குது உற்பத்தி ஆகுது அப்படின்னா அப்போ ரொட்டீனாக நம்ம 6 to 8 months தான் யூஸ்வலி மோஸ்ட் ஆஃப் த குழந்தைங்களுக்கு தெரிய வரும். ஓகே, இப்போது 5 வருஷம் 10 வருஷம் ஆன பிறகு கூட குழந்தைங்களுக்கு தெரியுமா டாக்டர்? தெரியும். ஸோ அதை நான் சொன்ன வந்து சிவியர் மைல்டு மாடரேட் சிவியர் ஃபீனோடைப்னு சொல்லுவோம். அதாவது அந்த வரக்கூடிய நோயோட சிவியாரிட்டி எந்த அளவுக்கு குறைபாடு இருக்குது. இப்போ லெஸ் தேன் 5% சிவியர், லெஸ் தேன் 1 to 5 அண்ட் மோர் தேன் 5 அப்படி தான் யூஸ்வலாக நாங்கள் பிரிப்போம். ஸோ அதில் வந்து மைல்டு டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நாள் வரைக்கும் தெரியாமையே கூட இருக்கும். ஒரு சில பேர் ஜஸ்ட்டு 40 வயசில் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க இன்றைக்கி ஏதோ அப்பெண்டிக்ஸ் ஆகிருக்கும் அவங்களுக்கு, அவங்க சர்ஜரி பண்ண போகும்போது அப்படிலாம் கூட கண்டுபிடிச்சிருக்கும். ஓகே, வேற ஒரு பிரச்சனைக்கு வரும்போது இதை பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்க பார்த்தீங்கன்னா ஏபிடிடி அதிகமாக இருக்கும். அப்போ சர்ஜன் அனுப்புவாங்க, சார் இந்த ரிசல்ட் கொஞ்சம் தப்பாக இருக்குது, என்னன்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சொல்லுங்கள், ஹெமட்டாலஜிஸ்ட் கிட்ட அனுப்புவாங்க. அப்போ நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் டெஃபிஷியன்சி இருக்கும். ஸோ யூஸ்வலி மைல்டர் ஃபினோடைப், மைல்டர் டிசீஸ் அப்படி இருக்கும்போது அது உங்களுக்கு பெருசாக வெளிப்படுறது இல்லை. அன்லெஸ் யூ வுட் கோ ஃபார் அன் எலெக்டிவ் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர், வேறு ஏதாவது ஒரு, ஏன்னா அது பாடியை கட் பண்ணணும், ஓப்பன் பண்ணணும், அப்போ ப்ளீடிங் ரிஸ்க் நார்மலாகவே இருக்குது இல்லையா, எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அப்போ நான் வந்து அந்த ஏபிடிடி அதிகமாக இருக்கும்போது அப்போ செக் பண்ணும்போது மைல்டர் டிசீஸில் அப்போ வெளியே வரும். ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அகைன் பார்த்தீங்கன்னா அப்போ ட்ரீட்மெண்ட் ஃபேக்டர் ரீப்ளேஸ் பண்ணி அதுக்கப்புறம் சர்ஜரிக்கு போக சொல்லுவோம். ஸோ மைல்டர் டிசீஸ் லேட்டர் ஏஜ்லேயும் வரலாம்,
சிவியர் டிசீஸ் குழந்தையிலே கண்டிப்பாக வந்துடும். மாட்ரேட்டுங்கிறது இன் பிட்வீன். இப்போது ஒவ்வொரு நோய்க்குமே இப்போது முதல் நிலை, இரண்டாம் நிலை அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த ஹீமோஃபீலியாவுக்கு ரொம்ப நாள் கழித்து கண்டுபிடிக்கிறதுனால சிவியர் ஆகும், அந்த மாதிரி எதுவும் நிலைகள் இருக்கா? அந்த மாதிரி கிடையாது. எந்த ஏஜில் எடுத்தாலுமே இந்த சிவியாரிட்டி ஆஃப் ஃபேக்டர் டிஃபிஷியன்சி பொறுத்து தான் நோயோட வெளிப்படுத்தன்மை இருக்கும். ஓகே சார். இப்போ சிலருக்கு வந்து எனக்கு பல்லுலேருந்து ரத்தம் வருது, இது வந்து நிற்கவே மாட்டேங்குது, நான் ப்ரஷ் பண்ணும்போதெல்லாம் வந்துட்டே இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுவுமே வந்து ஹீமோஃபீலியாவில் வருமா? ஸோ இது அகைன் ரொம்ப காமனாக பப்ளிக் நம்மக்கிட்ட கேட்குற கொஸ்டின். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஈர்லேருந்து பிளட் வருது, மூக்குலேருந்து பிளட் வருது, ஹாஸ்னவாயிலேருந்து பிளட் வருது. ஸோ இது மோஸ்ட் ஆஃப் இட் பார்த்தீங்கன்னா லோக்கல் காசஸ்னு சொல்லுவோம். லோக்கல் காசஸ் தான் ரொம்ப காமன். லோக்கல் காசஸ்னால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய உபாதைகள்னால வர ப்ளீடிங் தான் வந்து காமன். இப்போ பல்லில் பார்த்தீங்கன்னா ஈரில் இருக்க ப்ராப்ளம்னாலே ப்ளீடிங் வரலாம். ஸோ அது எல்லாமே வந்து ஹீமோஃபீலியா கிடையாது. அதே மாதிரி நோஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ட்ரை நோஸ், க்ரஸ்டட் நோஸ், இந்த நேசல் செப்டம்னு சொல்லுவோம், மூக்கு தண்டுவட பிரச்சனைகள்னு சொல்லுவோம். ஸோ அதனாலேயே ப்ளீடிங் வரலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆஸ்னவாயில் இது பைல்ஸ் ப்ராப்ளம். ஸோ இது எல்லாமே வந்து அந்த இடத்துல நடக்கக்கூடிய லோக்கல் பெத்தாலஜி, அங்கே இடத்துல நடக்கக்கூடிய உறுப்புகளில் வர மாற்றம்னால வர ப்ளீடிங் தான் வந்து ரொம்ப காமன். ஆல்மோஸ்ட் 80-90% ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய காமன் ப்ராப்ளம் இது தான். பட் எந்த ஒருத்தருக்கு ரொம்ப ப்ரொலாங்டாக போயிட்டே இருக்கும், அதாவது கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும், 2 வாரத்துக்கு மேலே ப்ளீடிங் அதிகமாகிட்டே இருக்குது, இல்லைனா ப்ளீடிங்கோட குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது நார்மலாக இருக்கிற ஒரு பல்ல ஈர்னா வரப்போகிறதுனா ஜஸ்ட் அந்த ப்ரஷ் பண்ணுற டைமில் இருக்கும், அதுக்கப்புறம் அது ஸ்டாப் ஆகிடும். பட் ஆனால் அது கண்டினியூஸாக ஹெவி குவான்டிட்டியாக வந்துகிட்டே இருக்கிறது, ரொம்ப ப்ரொலாங்டாக போகிறது. அப்படி இருந்ததுனால நம்ம வந்து ப்ளீடிங் டிஸார்டரை சஸ்பெக்ட் பண்ணுவோம். ஓகே டாக்டர். இப்போது இந்த மாதிரி விஷயங்களுக்கு சில குறைபாடுகளுக்கு நம்ம மருந்துகளை வந்து உணவுகள் மூலம் எடுத்துப்போம். இதுக்கு ஏதாவது உணவுகள் நம்ம சாப்பிட்டோம்னா எடுத்துக்கிட்டோம்னா குறைய வாய்ப்பு இருக்கா, இல்லை கண்ட்ரோல் ஆகுமா? ஆக்சுவலி உணவுக்கும் இதுக்கும் பெருசாக பார்த்தீங்கன்னா ரிலேஷன் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே நம்மளோட லிவரும் நம்மளோட ரத்த குழாய்களும் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டீன். ஸோ பேசிக்கலி நீங்கள் ஹெல்தி ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம், அது மட்டும்தான் உங்கள் கையில் இருக்கே தவிர டைரெக்டாக உணவு மூலமாக இந்த நோயை குறைக்கிறதோ இதோட சிவியாரிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதோ நம்மளால பண்ண முடியாது. ஓகே. எந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் குறிப்பாக எதுவும் நம்ம சொல்ல முடியும்? எஸ். ஸோ யூஸ்வலி இன் ஜென்ரல் பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ்க்கு கீரைகள், அதாவது பச்சை வகை காய்கறிகள், கீரைகள் அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் தான் நிறைய விட்டமின் கே அதெல்லாம் இருக்குது. ஸோ அது வந்து ஹெல்தி. இப்போது இந்த ரத்தம் உறையாத இந்த நிகழ்ச்சினால உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் பாதிக்கப்படுமா டாக்டர்? ஸோ ஆப்வியஸ்லி இப்போ திரும்ப ஒருத்தருக்கு முட்டில் ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது, தசையில் ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த கொஞ்சம் நாள் அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரிக்ட் ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஃபைப்ரோசிஸ்னால் அந்த ரத்தம் இப்போ நம்ம தழும்பு அடிப்பட்டனா என்ன ஆகுது, அந்த இடத்துல நார்மல் ஸ்கின் வரதில்லை இல்லையா, ஒரு மாதிரி ஒரு வெள்ளையாக ஒரு ஸ்கின் வரும், அந்த ஸ்கின் கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் உள்ள ஒரு ப்ளீடிங் ஆச்சுன்னா அது இமீடியட்டாக நம்ம அட்ரஸ் பண்ணல அப்படின்னும் போது என்ன ஆகும், அந்த தசை வந்து சுருங்கிடும். அது வந்து ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஃபைப்ரோசிஸ் போச்சுன்னா அப்புறம் அந்த டிஃபார்மிட்டின்னு வரும். இப்போ தொடையில் ஒரு ப்ளீட் ஆகுது, அதை கண்டுக்காமே விட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தாங்கி தான் நடப்பாங்க. ஏன்னா அது அப்படியே ஒரு கால் மடங்கி போன மாதிரி ஆகிடும். அது நேச்சுரல் ஹீலிங் டெண்டன்சி. அதே மாதிரி தான் எந்த இன்டர்னல் ப்ளீடிங், இப்போ பிரெயினில் ப்ளீட் ஆகுது, நீங்கள் நிறைய குவான்டிட்டி ஆகுது, அது கண்டுக்காமல் விட்டிங்கன்னா அப்புறம் அந்த சைடு ஒரு சைடு பக்கவாதம் அவங்களுக்கு வந்துடும். ஸோ இன்டர்னல் ப்ளீடிங்கை ரொம்ப கேர்லெஸ்ஸாக விடக்கூடாது. எக்ஸப்ட் அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வயிறுலேருந்தோ இன்டெஸ்டைன்லேருந்தோ ப்ளீட் ஆகுதுன்னா அது மோஷன் வழியாக வெளில வந்துடும். பட் இது நம்ம உறுப்புக்குள்ளேயே ப்ளீட் ஆகிறத வந்து கொஞ்சம் சிவியராக தான் எடுத்துக்கணும் நம்ம. ஓகே டாக்டர். இப்போது உணவு வகை பற்றிலாம் நிறைய வந்து கேட்டிருந்தோம். இப்போ இதை தவிர்க்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணலாம்? ஸோ தவிர்க்கிறதுக்கு ஆப்வியஸ்லி நம்ம ஹீமோஃபீலியான்னு ஒரு ஃபேமிலியில் இருக்குது, இந்த ஃபேமிலியில் ஹீமோஃபீலியா ஜீன் கேரியர்ஸ் இருக்காங்கன்னா நம்ம வந்து ப்ரீ மேரிட்டல் அட்வைஸ், அதுக்கப்புறம் ப்ரீ கன்செப்ஷனல் அட்வைஸ்னு சொல்லுவோம், அது கொடுப்போம். ஸோ இப்போ அவங்களுக்கு இந்த ஜீனில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா ப்ரெக்னென்சிலேயே ஹீமோஃபீலியா மாதிரி டிஸார்டர்ஸை கண்டுபிடிக்கிற நிறைய டெஸ்ட்ஸ் எல்லாம் இப்போ இந்த காலத்தில் இருக்குது. ஸோ நம்ம அந்த ப்ரெக்னென்ட் ஆகும்போதே நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, ப்ரீ இம்ப்ளான்டேஷன் டெக்னிக்ஸ் இருக்குது, அந்த டெக்னிக்ஸ் மூலமாக கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டதுக்கப்புறம் சப்போஸ் அது ஹீமோஃபீலியா சிவியர் ஃபினோடைப்பாக இருக்குது, இல்லை மேல் சிப்ளிங்காக இருக்குது அப்படின்னா தென் வி ஆஸ்க் தெம் நாட் டு கண்டினியூ த ப்ரெக்னென்சி. தடுப்பு முறைகள் கேட்டிங்கன்னா இதுதான் இருக்குது இப்போதைக்கு. பட் ட்ரீட்மெண்ட் முறைகள்னு கேட்டிங்கன்னா நிறையா இருக்குது. ஓகே டாக்டர். ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்ம ஸ்டார்டிங்கே நிறைய விஷயம் பேசணும். இப்போ ரத்தம் வந்தால் தான் இந்த ஹீமோஃபீலியா பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா, இல்லை வீக்கம், சிலருக்கு வந்து முட்டி வீங்கிடும், முட்டி வலி இருக்கும் அதிகமாக ஒரு கால், இப்போ அதுவுமே வந்து ஹீமோஃபீலியாவில் சேருமா? அது ஒரு மூட்டு தேய்வினால் வர முட்டி வலியோ, ஒரு மூட்டு இன்ஃப்ளமேஷனால் வர முட்டி வலியோ, முடக்குவாதம்னால வர முட்டி வலியோ, அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிளட்டு
கட்டியிருக்கு இல்லையா, ஸோ அதோட இது வந்து ஒரு மாதிரி வீங்கினா மாதிரி இருக்கும் இந்த முட்டிகள். ஸோ அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் நிறையவே வித்தியாசம் இருக்குது. ஆனால் இது ஹீமோஃபிலியாவில் வராது. இது அதெல்லாம் ஹீமோஃபீலியாவில் வராது. ஓகே. இறுதியாக இந்த கேள்வி கேட்கணும் அப்படின்னா, இப்போ பெண்களுக்கு பீரியட்ஸ் வரும், அந்த பீரியட்ஸில் ப்ளீடிங் அதிகமாக இருக்கும். ஒருவேளை ப்ளீடிங் நிறைய வரும்போது அதுவுமே இந்த ஹீமோஃபிலியாவில் வருமா? இது அது பார்த்தீங்கன்னா யூஸ்வலி எப்பயுமே ஒரு கேர்ள் சைல்டுக்கு மெனார்கி செட் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு 2-3 இயர்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால ப்ளீடிங் ஜாஸ்தியாக தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் யூஸ்வலி ஸ்டெபிளைஸ் ஆகும். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் நிறைய ஹார்மோன் ரிலேட்டட் இஷ்யூஸ்னால இருக்குது. ஸோ அதனாலே ஒரு சில பேருக்கு ப்ளீடிங் டிஸார்டர் ரொம்ப காமனாக இருக்குது. பட் ஆனால் எந்த ஒரு ஃபீமேல் சைல்டுக்கு பிறந்ததுலேருந்து மீன்ஸ் அந்த மெனார்கி அட்டைன் பண்ணதுலேருந்து கண்டினியூஸாக ப்ளீடிங் ஹெவியாகவே இருந்துகிட்டே இருக்குது. அந்த ப்ளீடிங் லாஸ் வந்து போய் ஹாஸ்பிட்டலில் பெட்டை சேர்த்து அட்மிட் பண்ணி பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷனோ இல்லை அயன் போடுற அளவுக்கு சிவியர் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக எடுத்துப்போம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் காமன் டவுட்ஸ், இது காமன் சிம்டம்ஸும் இதுவும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறனால தான் நம்மளோட ஓன் அந்த பிளட் கிளாட்டிங்க்குனே ஒரு தனி அசோசியேஷன் இருக்குது. ஐஎஸ்டிஹெச் பேட் அப்படின்னு சொல்லுவோம். ஐஎஸ்டிஹெச் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அவங்க வந்து ஒரு ஸ்கோர் சொல்லுவாங்க இதுக்கு, ஐஎஸ்டிஹெச் பேட் ஸ்கோர், தட் இஸ் ப்ளீடிங் அசஸ்மெண்ட் டூல்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு பேஷண்ட் அந்த மாதிரி நான் ஸ்பெசிஃபிக் கம்ப்ளைண்ட்ஸோடு வந்தாங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஸ்கோர் தான் பண்ணுவோம். அது ஆன்லைனில் எல்லாருக்குமே இருக்குது அந்த கால்குலேட்டரில். ஸோ அந்த ஸ்கோரை வச்சு நாங்கள் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஸ்பெசிஃபிக்காக மேல்னால் இவ்வளோ இருக்கணும், 4, ஃபீமேல்னால் 5 மேலே இருந்தால் அப்படி இருந்தால் தான் நாங்கள் ஹீமோஃபிலியாவே சஸ்பெக்ட் பண்ணுவோம், ஹீமோஃபிலியாவே ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் வெரி ஈஸிலி அவைலபிள் ஆஸ் அன் ஆன்லைன் கால்குலேட்டர். ஸோ ஐஎஸ்டிஹெச் பேட் ஸ்கோர்ன்றது ஆல்மோஸ்ட் இன்வேரியபிளி எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே வந்து இந்த மாதிரி நான் ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸோடு வந்தால் நாங்கள் அதை கால்குலேட் பண்ணிட்டு தான் அடுத்த எவாலுவேஷனை ப்ரொசீட் பண்ணுவோம். ஓகே சார். இது குணப்படுத்தக்கூடியதா ஹீமோஃபிலியாங்கிறது? அது மரபணுலே இருக்க ப்ராப்ளம்னால கம்ப்ளீட்டாக குணப்படுத்துங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்படின்னு சொல்லும்போது இன்றைய தேதியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது. பேசிக்லி ஃபேக்டர் 8, ஃபேக்டர் 8, 9 கம்மியாகிறதுனால அந்த நோய் வருது. ஸோ அந்த ஃபேக்டர் வந்து மருந்து மாதிரியே பாட்டில் அவைலபிளாக பவுடராக இட் இஸ் அவைலபிள் இன் ஆல் தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ப்ளஸ் ஹீமோஃபிலியா ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸ். ஸோ இப்போ வரைக்கும் அந்த மருந்தை தான் நாங்கள் ரீகான்ஸ்டியூட் பண்ணி எல்லா ஹீமோஃபிலியா பேஷண்ட்ஸ்க்கும் ட்ரீட்மெண்ட்டாக கொடுப்போம். பட் இப்போ நவீன காலத்தில் என்ன வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீன் தெரப்பி. பேசிக்லி இது மரபணு ப்ராப்ளம் தானே. ஸோ அந்த மரபணுவே வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இருக்கிற ஜெனட்டிக் டெக்னிக்ஸ், இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ் மூலமாக அந்த தப்பான மரபணுவை வெட்டி எடுத்துகிட்டு அதை ஹெல்தி ஜீன் வச்சுட்டோ ஆர் அதர்வைஸ் கட் எண்ட்ஸை வந்து இணைச்சிடுற மாதிரி. இது வந்து ஜீன் இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ் மூலமாக பண்ணுவாங்க. இது பேர் தான் ஜீன் தெரப்பின்னு சொல்லுவாங்க. இது எல்லாராலையும் பண்ண முடியும். இது வந்து இப்போ தான் ட்ரையல்ஸ்லேருந்து இப்போ தான் அப்ரூவ் ஆகி வந்திருக்கு. இன்ஃபேக்ட் தெரப்பியூட்டிக் யூஸ், அதாவது காமன் கிளினிக்கல் யூஸ்க்கு வரதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் அந்த ஜீன் தெரப்பி வந்துச்சுன்னா தட் வில் பி அ பெர்மனன்ட் சொல்யூஷன் ஃபார் ஹீமோஃபிலியா. ஓகே டாக்டர், இப்போ இந்த ஹீமோஃபிலியா குறித்து நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இருக்கா? எப்படி போய் கொண்டு போய் சேர்க்கணும்? ஸோ இது எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னா, ஃபஸ்ட்டு எந்த ஒரு குழந்தைக்கு பிறந்தது ரொம்ப ஜாஸ்தியான ப்ளீடிங் டெண்டன்சி இருக்குது, அதாவது அடிப்பட்ட ரத்தம் உறையவில்லை, கம்ப்ளீட்டாக ப்ளீடிங் வந்துகிட்டே இருக்குது, ஆர் இந்த மாதிரி முட்டிலேயோ தசையிலையோ வீக்கம் ஏற்படுது. இப்போ ஃபேமிலியில் ஏதாவது ஒரு குழந்தைக்கு வெறும் காஸை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, திடீர்னு ஒரு பிரெயினில் ப்ளீடிங்னு சொல்கிறாங்க, யூரின் மோஷன் போகிற பாதையிலேருந்து ப்ளீடிங் சொல்கிறாங்க, கண் பார்வை ப்ளீடிங்னால கண் பார்வை போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இல்லை, ஆர் உறுப்புகளில் ஏதாவது ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ், அதாவது பெரிட்டோனியல் கேவிட்டி, ரீட்ரோ பெரிட்டோனியல் ஸ்பேஸ், அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஃப்ரீ ஸ்பேஸில் பிளட் கிளாட்டிங் இருக்குது, அதை வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியல, இது மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு இதனால உங்கள் டாக்டர் சொல்கிறாங்கன்னா, ஸோ அப்போ கண்டிப்பாக ஹீமோஃபிலியா டெஸ்டிங்க்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணணும். ஓகே டாக்டர், இவ்வளவு நேரம் ரத்த முறையாமை அதாவது ஹீமோஃபிலியா குறித்து நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தும் கருத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நேயர்களும் இதை கேட்டு அவங்களும் இதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி டாக்டர். நன்றி.